சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு சிறப்பு நேர்காணல் பார்க்க போறோம். அந்த சிறப்பு நேர்காணலோட விருந்தினரா வந்திருக்கிறது யாரு அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, திரு நாகராஜ் அவர்கள். வணக்கம் நாகராஜ். வணக்கம் பூர்ணிமா. எப்படி இருக்கீங்க நாகராஜ்? நல்லா இருக்கேன். ஸோ அரசியல் களம் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டுருக்கு. சரிங்களா? அதுல முதல்ல எல்லா சமூக வலைதளங்களா இருக்கட்ல பார்த்தீங்க அப்டின்னா, பேசு பொருளா இருக்கிறது வந்து ஸ்டாலின் ஐயாவுடைய இந்த ஜெர்மன் விசிட். சரிங்களா? அதே மாரி பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்பவே பயங்கரமா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்லாம் குடுத்திருந்தாரு பிரஸ் மீட்ல. முதல்ல அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? டூர் போயிருக்காரு. ஜெர்மன சுத்தி பார்க்க முதலமைச்சர் போயிருக்காரு. இதுல வெள்ள அறிக்கை ஆஸ் யூசுவல் துபாய் ட்ரிப்புக்கு என்ன வெள்ள அறிக்கை குடுத்தாங்களோ, இதுக்கு அது வெள்ள அறிக்கை குடுக்க போறதில்ல. ம். துபாய் ட்ரிப்புக்கு அப்புறம் என்னென்ன வந்திருக்குன்னு கேள்வி கேட்டா யாருக்கும் பதில் தெரியாது. அதேபோல இதுக்கப்புறம் என்ன வந்திருக்குன்னு கேட்டா, இப்போ ஒரு 2 நாள்ல வந்து இது இங்க போனாரு, அங்க போனாரு, அது பண்ணாரு, இது பண்ணாருன்னு சொல்லி நியூஸ் வரும். அதுக்கப்புறம் அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சா இல்லையா அப்படின்றது தெரியவே தெரியாது. ஆஸ் யூசுவல் இட்ஸ் யூசுவல் டூர் ஃப்ரம் சீஃப் மினிஸ்டர் அவ்வளதான். சார் நீங்க ஆக்சுவலி யூசுவல் டூர் ஃப்ரம் சீஃப் மினிஸ்டர்ங்கிற ஒரு வார்த்தைய சொல்லியிருக்கீங்க. பட் அவர் வந்து பிரஸ் மீட்ல வந்து பயங்கரமா பேசிட்டு இருந்த மாரி இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன்ஸ பத்திலாம் பேசிட்டு அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு? இல்ல பேசல. படிச்சுட்டாரு. என்ன சார் திடீர்னு இப்படி பேசுறதுக்கும் சொல்ட்டீங்க? படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சார் அத எப்படி படிச்சாருன்னு நீங்க அதாவது சொல்றீங்க? எந்த ஜர்னலிஸ்ட் கேள்வி கேட்டாங்களோ, அந்த சரி. ஜர்னலிஸ்ட் பேர் மேல இருக்கும். ஆர் ஒரு நம்பர் மாரி போட்டிருக்கும். ஓகே. அடையாளத்துக்கு. அவங்களுக்கு என்ன பதில் குடுக்கணும்னோ அந்த அந்த ஷீட்ல இருக்கும். சார் நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சின்ன சந்தேகம். நான் வந்து இப்ப ஜர்னலிஸ்ட்ன்னு வச்சுக்கோங்க. ம். நீங்க சிஎம் அப்டின்னா, அத எப்படி பண்ணுவீங்க? கொஞ்சம் காட்ட இப்போ முடியுமா? உங்க பேர் வந்து இந்த இதுல எழுதியிருக்கும். உங்க சரி. பேர் பூர்ணிமான்னா, பூர்ணிமான்னு எழுதியிருக்கும். ஓகே சார். அதுக்கு கீழ அதுக்கான பதில் எழுதியிருக்கும். ஓ! ஓகே. நீங்க ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அவர் பேப்பர மாத்தி மாத்தி வச்சிருப்பார். ஆமா. ஏதோ மாத்திட்டே மாத்தி இருந்தார். மாத்தி பார்த்தோம், பார்த்து பார்த்தோம். பார்த்து படிப்பார். இப்ப கரெக்ட்டு. நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்களேன் சும்மா. ஆ என்ன நெனைக்கிறீங்க? ஜெர்மன் விசிட்ட பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அதாவது சார் நான் அப்படியே பண்றீங்களே சார். என்ன கூறுவதென்றால் அப்படின்னு சொல்லி, ஆ. அதாவது ஒரு ஒரு அதாவது இவருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற விஷயத்த எக்ஸ்போஸ் பண்றது அவர் கூட இருக்கிறவங்க தான். அவர நார்மலா பேச விட்டாலே ஜெர்மனிக்கு என்ன பண்ண போறீங்கன்னா, அவர் நல்லா பேசிடுவாரு. ஒரு நல்ல ஏங்க ஒரேட்டர் 50 சொல்றீங்க. வருஷம் 50 வருஷம் அரசியல் காலம் இருக்குங்க. இன்னைக்கு உட்கார்ந்திருக்கிற அந்த பெண் நிறுவனத்து ஆளுங்களும், சுத்தி இருக்கிறவங்களோட இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். இவரால இது நல்லாவும் செயல்பட முடியும். இதோட பயங்கரமா அவரால பேசவும் முடியும். ம். ஆனா, அவர ஏன் இந்த மாரி அடக்கி வைக்கிறாங்க? ஏன் இந்த மாரி பப்பட்டா யூஸ் பண்றாங்கன்னு தான் தெரியல. அதாவது நீங்க சொல்ல வர்றது என்ன அப்டின்னா, ஸ்டாலின் சார் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒரேட்டர் நான் அந்த பெஸ்ட் ஒரேட்டர்லாம் அப்டின்னு சொல்லல. சொல்ல வர்றீங்க. கள அரசியல பேசக்கூடிய நபர். அவரால ஓகே. பேச முடியும். 50 வருஷத்துக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் களத்துல இருக்கு. எந்த கேள்வி வந்தாலும் பதில் சொல்ல முடியும். பதில் தெரியலனா பதில் தெரியலன்னு சொல்லக்கூடிய நபர். ஓகே. புரியுது. அவர போய் ஏன் இப்படி ஆக்குறாங்க? ஒரு ஒரு அ மன்மோகன் சிங்க பார்க்குற மாரி இருக்குங்க. சோனியா காந்தி எப்படி மன்மோகன் சிங் ஆப்பரேட் பண்ணுமோ, அந்த மாரி ஆப்பரேட் பண்ற மாரி இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்கறதுக்கு. ம், ம், ம். அப்படி ஓகே. இப்படி பேசுறீங்க. பட் ஆனா, நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து மெயினா ஜெர்மன்ல போயிட்டு, சம் யூனிவர்சிட்டில போயிட்டு, இவர் ஏதோ தமிழ் துறை ரிலேட்டடா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாரிலாம் பிராண்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தலைவர் அண்ணாமலை அவர்கள் சூரியன் கூட ஒரு படம் போட்டு பார்த்துருக்கீங்களா? ஆ? சூரியன் ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேனே. அதுல சரத்குமார் சார் வருவாரு. கரெக்ட். அதானே? ஆ, சரத்குமார் சார். ஓகே. அந்த படத்துல கவுண்டமணி திடீர்ன்ட்டு ஒரு சீன்ல இந்த கொட்டாங்குச்சியும் கவுண்டமணி அவர்கள் பேசிட்டு இன்னொருத்தரும் உட்கார்ந்திருப்பாரு. கவுண்டமணி நேரா ஃபோன் எடுத்து ஒரு 5 நம்பர போட்டு, நான் டெல்லியில இது பண்றேன், ஆப்பிரிக்கால இது பண்றேன், அமெரிக்கால இதுல பண்றேன்னு பேசிக்கிட்டே இருப்பாரு ஏதோ. ஓகே. பேசும்போது கடைசியில வந்து இந்த ஃபோன் வயர் கட் ஆயிடும். போன் வயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அரசியல் அரசியல்ல இதெல்லாம். இதெல்லாம் சாதாரணமாப்பான்ற மாரி தான். ம். அந்த எந்த காலேஜுக்கு போனாலும் அந்த காலேஜ்ல தமிழ் டிபார்ட்மெண்ட்டே இல்ல. சார் இல்லன்னா க்ளோஸ் குளோஸ் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க. ஐயய்யோ! 2023லயே க்ளோஸ் அப்ப 23 இவரு ஏன் 24லயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்னோட கேள்வி ஏன் அங்க போறாரு? ஏன் இத பண்றாருன்றது யாருக்கும் தெரியலை. எதுக்காக அப்படி பண்றாரு? பொலிட்டிக்கல் பிராண்டிங்கா அது? சரி யாரும் என்ன சொல்லிட்டாங்க, மோடி ஃபாரினா போறாரு. ஓகே. நீங்களும் ஃபாரினா போங்க. ஆ, மோடிக்கு நல்ல பேர் வரும், உங்களுக்கு நல்ல பேர் வரும்னு யாரோ சொல்லிட்டாங்க போல. ஓகே. ஆனா பேசிக்கா ஒரு விஷயம் வந்து யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ம், மோடி வந்து ஒரு ஃபாரின் டூர் போனா, பல பேர பல விஷயங்கள முடிச்சுட்டு வராரு. இவரு ஒரு ஃபாரின் டூர் போனா, இவங்களும் இவங்க ஒய்ஃப் போட்டோ போஸ்ட் தான் குடுத்துட்டு இருக்காங்க. ம், ம். அவரும் ஒய்ஃப் டூரே போக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஓகே, அவங்களோட பர்சனல் இது. ஆனா, ஓகே. நீங்க வந்து ஒரு அரசாங்க இதுக்காக நாங்க பர்சனலா போறோம். இப்போ ஓகே. ஒண்ணும் இல்ல. முந்தா நேத்து மழை பெஞ்சது. ம். உடனே ஒரு ட்வீட். முதலமைச்சர் ராத்திரி முழுக்க வந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தாரு அப்டின்ட்டு. மழை எப்படி நடந்ததுன்னு சொல்லி கேட்டதுக்கு. ம்.
ஏன் ராத்திரி முழுக்க ஃபோன் பேசணும் இதுக்குன்றது எனக்கு தெரியல. அதாவது அவர் அவ்வளோ ஆக்டிவா இருக்காங்க. அதாவது ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பூர்ணிமா. ஓகே, ஓகே. இதனால யாருக்கும் எந்த யூஸும் கிடையாது பூர்ணிமா. சார் நீங்க யாருக்கும் எந்த யூஸும் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. தேர்தல் தேதி வேற நெருங்கிட்டு இருக்கு. நெருங்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ, இந்த மாரிலாம் பண்ணா தானே மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும் இந்த இது ஆட்சி மேல. ஃபாரின்ல போயிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் வந்து போஸ்ட் குடுத்தா நட்பு வந்துருமா? அப்படி இல்ல. ஐ மீன் ஏதாவது இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன்ஸ் கூட்டிட்டு வருது இந்தியாவுக்கு. எம்ஓயூஸ் நெறைய சைன் சரிங்க. எவ்வளோ பண்றது. மாசத்துல இன்னும் எலெக்ஷன் இருக்குங்க? இருக்கும். ஒரு 6, 7 மாசத்துக்கு பிளஸ் 8 தான். மாசத்துல 7லேருந்து 8 மாசத்துக்குள்ள ஆமா. எலெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே வந்தா ஏப்ரல் வந்துரும். செகண்ட் ஃபேஸ்ல வந்தா மே எண்ட்ல வரும். அது கரெக்ட். எப்படி வருதுன்னு தெரியாது. அது ஓகே. டேட். அது எலெக்ஷன் கமிஷன் வில் டிசைட். ஓகே. இப்போ இந்த எம்ஓயு சைன் பண்ணி வந்து ஓகே. இந்த 8 மாசத்துக்குள்ள ஃபேக்டரி கட்டிட முடியுமா? வேலை வாய்ப்பு? இ- நான் என்ன ஃபேக்டரி இருந்தா தானங்க வேலை வாய்ப்பு. இது வந்து நான் கேட்கல. மக்கள் சார்பா கேட்கிற கேள்வி. நான் மக்களோட தான் பதில் சொல்றேன். மக்கள்லாம் முட்டாளே கிடையாது. ம், ம். மக்கள் முட்டாளே கிடையாது. இன்னைக்கு எம்ஓயு சைன் பண்ணிருந்தா நாளைக்கு இந்த 6 மாசத்துக்குள்ள ஃபேக்டரி கட்டிடலாமா? ஓகே. எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு. எம்ஓயூன்னு நம்ம பேசுறப்போ ஒரு டவுட் வந்துச்சு. போன வாட்டி துபாய் ஏதோ போயிருந்ததா போட்டிருந்தாங்க. ஸோ துபாய் போயிருந்தா அதில எவ்வளோ எம்ஓயூ சைன் ஆயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? வெள்ளை அறிக்கை குடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? அத பத்தி கொஞ்சம் விவரிக்க முடியுமா? எல்லா தலைவர்களும் அவர் பேசு பொருளா பேசிட்டு துபாய் இருக்காங்க. போயிட்டு அதெல்லாம் கேட்குறேன். வந்தாரு. போட்டோ ஷூட் பண்ணாரு. ஓகே, துபாய்ல நிறைய போட்டோஸ் வந்தது. ஓகே. அமெரிக்கா போயிட்டு வந்தாரு. போட்டோ ஷூட்ஸ் நிறையா வந்ததுன்னு நினைக்கிறேன். ம். இப்போ ஜெர்மனி, யூகே போறாரு. அங்கேருந்து போட்டோஸ் நிறையா வரும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு எம்ஓயு வந்த மாதிரி தெரியல. ஓகே, வெள்ளை அறிக்கை வந்த மாதிரி தெரியல. ஓகே. எம்ஓயு சைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. இப்போ நானும் இந்த இந்த ம், ஸ்டுடியோவும் ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம். ம். ஆனா நான் இங்க வந்து ஷூட் பண்ணாதான் அந்த எம்ஓயு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். கரெக்ட். நான் ஷூட்டே பண்ணாம வீட்ல உட்கார்ந்து இருந்துட்டு ரைட் அந்த எம்ஓயு அடாப்ட் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? யூஸ்லெஸ். யூஸ்லெஸ் தானே. ஸோ எம்ஓயு சைன் பண்றது ஒன்றும் பெருசு இல்லை. யார் வேணா எப்போ வேணா யாரோட வேணா எம்ஓயு சைன் பண்ணிக்கலாம். பட் ம், இது இம்ப்ளிமெண்ட் ஆகுதா இல்லையா ம். அப்படின்றது தான் ஒரு பெரிய குற்றச்சாட்டு. ஓகே. லேட்டஸ்ட்டா நியூஸ்ல பார்த்த ஒரு விஷயம், எல்லா ஜர்னலிஸ்ட்க்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். தமிழ்நாட்டை சார்ந்த பாஜகவின் மூத்த தலைவர்களான நயினா நாகேந்திரன் அவர்கள், அதுக்கப்புறம் நெறைய பேர் போறதா பேசியிருக்காங்க டெல்லிக்கு. ஸோ என்ன பர்ப்பஸ்க்காக டெல்லிக்கு போறாங்க சார்? அது வந்து அரசியல் ரீதியா ஏதாவது தொடர்பு இருக்கா? ஏங்க ஒரு அரசியல் கட்சி இன்னொரு ஒரு மாநில கட்சி ஒரு நேஷனல் பார்ட்டி மாநில தலைமையை கூப்பிடுறாங்க அப்படின்னா நிச்சயமா அரசியல் தொடர்பு இல்லாமலாம் கூப்பிட சரி. மாட்டாங்க. அது என்ன பர்ப்பஸ்க்கானது? அது நான் சொல்றேன். நயினார் போறார், அண்ணாமலை போல. சரி. நயினார், கேசவ விநாயகம் போறாங்க. இன்னும் 3 பேர் யார் போறாங்கன்றது கிளியரா தெரியல. ஓகே. ஓகேவா? ஆனா இது இன்னைக்கு காலையில ம். நம்ம இன்னைக்கு 2ஆம் தேதி ரெக்கார்ட் பண்றோம்ல. இன்னைக்கு காலையில வந்து அவங்க வந்து கூப்பிட்டுருக்காங்க. ம். வந்துருங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இது 3ஆம் தேதியா 4ஆம் தேதியான்ற ஒரு கன்ஃபியூஷனும் இதுல இருக்கு. ம். அதுலயும் ஒரு பெரிய கிளாரிட்டி இல்ல. ம். ஐ திங்க் வில் கெட் த கிளாரிட்டி வெரி சூன் நான் நினைக்கிறேன் அதுல. அது வந்து இன்னொரு பை எண்ட் ஆஃப் த டே. ஏன்னா நிர்மலா சீதாராமன் அம்மா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எல்லாருமே இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்காங்க. ஆமா. தெரியும் சிஇபி ம். விழாக்காக வந்திருக்காங்க. அண்ட் நிர்மலா அம்மா வந்து நாளை வரையும் தமிழ்நாட்டுல இருக்கிறதா சொல்றாங்க. இன்டெஃபினட்டா இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே. அது எப்போ போறாங்கன்றது ஒண்ணு டிசைட் ஆகல அப்படின்னு ஓகே. சொல்றாங்க. அதுவுமே எனக்கு தெரியல. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. ஓகே. எப்பவுமே இன்னைக்கு வருவாங்க, இன்னைக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இதுல இந்த வாட்டியுமே வந்து ஒரு கிளாரிட்டி இல்ல. ஓகே. கிளாரிட்டி இல்ல, பேக் டு பேக் மீட்டிங்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் நேத்து வந்து சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை சேர்ந்தவர்களை மீட் பண்ணாங்க. ஓகே. அப்புறம் வந்து பனை வியாபாரம் பண்றவங்கள மீட் பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அம்மா மீட் பண்ணியிருக்காங்க. ம். இன்ஃபேக்ட் வந்து அம்மா வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 3 டேஸாவே எல்லா பிசினஸ் செக்டரையும் கிட்டத்தட்ட மீட் பண்ணிட்டாங்க. ஓகே. கட்சி மீட்டிங் தவிர எல்லாருமே மீட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ இந்த மீட்டிங் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். குறிப்பாக கூட்டணியில் குழப்பமாக தொடர்ந்து ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகே. அதுக்கு நீங்க ஏன் இடம் கொடுக்குறீங்கன்றதுக்கான மீட்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அதே போல ஒரு 28 தொகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லன்னு சொல்றாங்க. ஓகே. ஓகே. ம். அதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணுவதற்காக டெல்லி செல்கிறார்கள். ஓ! ஓகே. அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ம். அக்டோபருக்குள்ள இந்த ஓகே. கூட்டணியில யார் யார் எங்க நிக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். கடைசி வரையும் இழுத்துட்டு போக மாட்டாங்க இந்த முறை ஓகே. ஓகே. அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 28 சீட்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ன்றாங்க. ஓகே. இதோட அதிகமான லிஸ்ட் அதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. பட் ஓகே. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் 28 சீட்ஸ் வித் சம் நேம்ஸ் கேரியிங் அப்படின்றாங்க. ஓ! அதாவது ஓகே. சில பேரோட நேம். புரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் சோ அண்ட் சோ தொகுதி. ஸோ இவங்க தான் இன்னார். ஓகே. அதுல ஏதாவது இன்னார் உங்களால சொல்ல முடியுமா? இல்ல 28 கெஸ்ஸிங். இன்னார்களையும் சொல்லலாம். ஓகே. அது நம்ம தனியா ஒரு வீடியோ பண்ணுவோம். ஏன்னா அது எனக்கு அது இப்போ ரிலீஸ் கன்ஃபார்மா ஓகே. புரியுது, புரியுது. இல்ல. அது என்னன்னா அத பத்தி பேச போறோம். இந்த வாரம் எண்டுக்குள்ள நம்ம கண்டிப்பா பேசிடுவோம்.
இன்னும் விஷயம் சேகரிக்கணும். நெறைய இருக்கு. புரியுது, அதுல புரியுது. ஒரு 28 கன்ஃபார்ம் இன்னார்கள்ல மெசேஜ். ஓகே. ஒரு புரியுது. 15 இன்னார்கள் யாருன்னு தெரியும். மிச்ச இன்னார்கள் வந்து யாருன்றத கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு ம். டக்குன்னு ஒரே நேரத்துல எல்லாம் கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சம் துருவணும்ல நியூஸ். கரெக்ட். கண்டிப்பா துருவி தரேன். அது ஒண்ணும் ஓகே. இல்ல. பட் அதுல சில இன்னார்கள் வந்து வேலைய ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த தொகுதியில ஆரம்பிச்சுட்டாங்க. ஆ. சில ஓகே. இன்னார்கள் பயங்கர அப்டேட்டா இருக்கீங்க. சில இன்னார்கள் அந்த தொகுதியில வேலைய ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. எந்தெந்த இன்னார்கள்ன்றது இந்த மைட் பி இந்த சண்டேக்குள்ள நான் வீடியோ குடுக்க பார்க்குறேன். இல்ல ஓகே. மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக்குள்ள நெக்ஸ்ட் வீக். ஓகே. நெக்ஸ்ட் வீக்குள்ள குடுத்துருவேன். ஓகே. ஏன்னா சில இது கன்ஃபார்ம் ஆகாம இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து இது பண்றாங்க. ஸோ ஓகே. அந்த பிஜேபில இருக்க எல்லா போஸ்டிங்கும் தமிழ்நாட்டுல போட்டு முடிச்சுட்டாரு நயினார். ஓகே. அவர் போட்ட போஸ்டிங் பியூரா எலக்ஷன் பேஸ்டா தான் போட்டிருக்காரு. ஓகே. புரியுது. அவர் ரொம்ப கிளியரா தான் பண்ணியிருக்காருங்க. ஓகே. நயினார் ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் இஸ் வெரி 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 டிஃபரெண்ட். ஓகே. வின் வின் சீட்டு ஜெயிக்கணும், சீட்டு ஜெயிக்கணும், சீட்டு ஜெயிக்கணும், சீட்டு ஜெயிக்கணும், சீட்டு ஜெயிக்கணும். டு த பாயிண்ட் அண்ட் ப்ரிசைஸ்ட் லீடர். ஓகே. இதுல என்ன ஆயிடுறதுன்னா, இப்போ எல்லாரையுமே அகாமடேட் பண்ணணும். ஓகே. எல்லாரையுமே அகாமடேட் பண்ணும்போது சில நல்ல ஒர்க்கர்ஸ் அகாமடேட் பண்ண முடியாது டாப்ல. ஓகே. இப்ப அவங்கள எப்படி அகாமடேட் பண்ண போறாங்க? நீங்க எல்லாமே இந்த பதில சொல்றதுல எனக்கு ஒரு கேள்வி வருது இதுல. நியூஸ்ல கூட பார்த்தேன். இந்த மாரி செங்கோட்டையன் ஐயா வந்து நான் அதிமுகலேருந்து விலகுறேன் அப்படிங்கிற மாரிலாம் ஏதோ ட்வீட் போட்டிருந்ததா பார்த்தேன். அத பத்தி உங்க கருத்து என்ன? அதுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? செங்கோட்டையன் அவர்கள் செப்டம்பர் 9ஆம் தேதி ம். காலையில ஒரு பிரஸ் மீட் குடுக்க போறாரு. சரி. எடப்பாடிக்கு எதிராக ஒரு பிரஸ் மீட் குடுக்க போறாரு. ஓகே. இப்பயே சொல்லிடுறேன். எடப்பாடிக்கு எதிரா தான் அந்த பிரஸ் மீட். ஓகே. முந்தாநேத்தி நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல கூட இவருக்கும் அவருக்கும் அது வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. ஓ! யாருக்கும் யாருக்கும்? செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி எடப்பாடி அவர்களுக்கும். அவர்களுக்கும். ஓகே. அந்த வாக்குவாதம் எதற்கு என்றால், ஆ ரொம்ப ப்ரிசைஸ்டா சொல்லப்போனா வந்து செங்கோட்டையனோட மாவட்டத்துல ம். எடப்பாடி அவர்கள் டைரக்ட்டா மாவட்ட செயலாளர்களா போட்டிருக்காங்க அப்படின்றாங்க. ஓகே. செங்கோட்டையன் தரப்பு என்ன சொல்லுதுன்னா, என் ஏரியால எப்படி நீ போடுவ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகே. பட் எடப்பாடி தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, நீ போட்ட ஆளுங்க ஒர்க் பண்ண மாட்டேன்றாங்க. நான் ஓகே. புது ஆள கட்சிக்குள்ள கொண்டு வரணும். ஓகே. இதுதான் ஸ்பாட். அதாவது 2 பவர் சென்ட்ரிக்ஸோட ஈகோயிஸ்ட் மைண்ட் ஓகே. செட் தான். ஓகே. பட் இது அதிமுகவுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். நம்ம வந்து இத வெளில பேசி எதுவும் பண்ண முடியல. இன்ஃபாக்ட் செங்கோட்டையன் பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் நம்ம டீகோட் பண்ணுவோம். அதுக்குள்ளயும் நம்ம லைவ் செட்டப்பும் ரெடி ஆயிடும். ஓகே. அவர் பிரஸ் மீட் இப்படி முடிச்சா இங்க நாங்க வீடியோ குடுக்குற அளவுக்கு கொஞ்சம் வந்துருவோம். வந்துரும். ஓகே. அது நம்ம பண்ணலாம். ஆனால் எங்க வந்து எனக்கு கோபம் வருது, ஒரு சராசரி மனுஷனாக அ ஒரு என்டிஏவ ஆதரிக்கிறவனால ஒரு கோவம் வருது அப்படின்னா, எதிர்க்கட்சி அணிகள் வந்து அவ்வளோ இன்டாக்ட்டா இருக்கு. ம். ரைட். இங்க பார்த்தீங்கன்னா, எல்லாம் சேர்றாங்க. திருப்பி புசு 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 புசுன்னு நியூஸு. ஒண்ணும் இல்ல. போன சாட்டர்டே அன்னைக்கு பிரேமலதா பத்தி நியூஸ் வந்து எடப்பாடி முதுகுல அதுதான் குத்துட்டாங்க ம். அப்படின்ட்டு. நான் தேமுதிக வட்டாரத்துல விசாரிச்சா, அப்படி சொல்லவே இல்லைங்க. அவர் சொன்னது ஒண்ணே ஒண்ணு தான். எடப்பாடி அவர்கள் அண்ணன் வந்து இந்த இதுல குடுத்துருவார்ன்னு நெனச்சோம். பட் ம். அடுத்த வருஷம் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா முதுகுல ஆனா குத்துனாரு. வெளியில முதுகுல குத்துனான்றது நீங்க சரி நான் என்ன சொல்றேன், முதுகுல குத்துனா எல்லா நியூஸ்லயும் ஃப்ளோட் பண்ணாங்கல்ல. ஆமா. பிரேமலதா வீடியோ காமிங்க. ஓ! நீங்க வீடியோ கேட்குறீங்க. எப்படி? பிரேமலதா அம்மா வீடியோ கேளுங்க. ம். அவங்க அப்படி சொல்லவே இல்ல. ஓகே. நம்ம குடுக்கணும்னு நெனச்சாங்க. ம். குடுக்கவே இல்ல. ஓகே. அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றீங்க, எடப்பாடி அண்ணன் வந்து அதாவது அதாவது ஹார்ஷாலாம் பேசல. ஓகே. நான் இந்த வாட்டி கிடைச்சிரும்னு மென்மையான ஒரு நெனச்சேன். தன்மையில அதாவது நான் இந்த வாட்டி கிடைச்சிரும்னு நெனச்சேன். ம். ஆனா கிடைக்கல அப்படின்னாங்க. இதுல என்ன ஓகே. தெரியுமா அட்வான்டேஜ் ஆச்சு? ஓகே. அதிமுக பல பேர் என்ன எழுத ஆரம்பிச்சாங்க. ம். விருதுநகர்ல உங்க மகனுக்காக நாங்கள் தெரு தெருவாக ஒர்க் பண்ணோம். ம். கேப்டனுக்கோசரம் தான் ஒர்க் பண்ணோம். அத நாங்க தப்புன்னு நெனச்சுட்டோம். இப்ப பாருங்க ஒரு ஸ்பாட். ஓகே. இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். புரியுது. என்டிஏ ஓபிஎஸ் தொடர்ந்து ஓபிஎஸ் என்டிஏ விட்டு வெளில போனாரா? ஓபிஎஸ் தான் அவர்கள் தான் வெளில போனதா இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ அதான். நான் நான் உள்ள அரசியல் வட்டாரத்துல என்ன போகுது அப்படிங்கிறது உங்கள மாரி இருக்கிற அரசியல்வாதி தெரியும். ஆன் விமர்சகர்களுக்கு தெரியும். பேப்பர்ஸ் அவுட் சைட்ல ம். பன்னோட்டி ராமதாஸ் நாங்கள் என்டிஏ விட்டு விலகுறோம்னு சொல்லி ஓபிஎஸ் வந்து அப்ரப்டா அனௌன்ஸ் பண்ணார். ஓகே. பிஜேபி டிட் நாட் சோக் அவுட் ஓபிஎஸ். பிஜேபி டிட் நாட் சோக் அவுட் ஓபிஎஸ். ஓகே. அதே போல டிடிவி அவர்கள் வந்து முந்தானேத்து ஒரு மீட்டிங். ம். அந்த மீட்டிங்ல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, நீங்க என்டிஏல இருக்கீங்கன்னா நீங்க நயினார்ட்ட போய் கேளுங்க அப்படின்ட்டு. ம். அன்னைக்கு ஈவினிங் நயினார்ட்ட ஒரு பிரஸ் மீட் வருது. அவர் என்டிஏல தானங்க இருக்காரு. அதிமுக தான் அப்புறம் தான் வந்து சேர்ந்தது. டிடிவி சார் வந்து எங்களோட தான் இருக்காரு நயினார் சொல்றாரு. ஓகே. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி கேள்விக்கே இடம் வரக்கூடாதுன்றேன். இந்த மாதிரி கேள்விக்கு இடம் வராம இருக்கணும் அப்படின்றால், ம். அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஒரே மேடையில் இருக்கணும். அது ஒரே மேடையில டிடிவி இருக்கணும். ஓகே. ஜி.கே. வாசன் ஐயா இருக்கணும். புரியுது. ம். இபிஎஸ் இருக்கணும். நயினார் இருக்கணும். ஓபிஎஸும் சேர்த்துக்கொள்ளுங்க. ஓகே. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இந்த இடத்துல. அனைத்து கட்சியினரும் ஒரு மேடையில் இருக்கணும்னு சொன்னீங்க.
நம்ம என்டிஏ கூட்டணியிலே பார்த்தீங்க அப்படின்னா, பாஜகவை சார்ந்த திரு நயினார் ஐயா அவர்களா இருக்கட்டும், அண்ணாமலை ஐயா அவர்களா இருக்கட்டும், அதிமுகவை சார்ந்த எடப்பாடியார் 3 பேருமே ஒரு இதுல உட்காந்து நிர்மலா சீதாராமன் மேம்லாம் இருந்தாங்க. ஸோ, அங்க பார்த்தீங்கன்னா, நெறைய கமெண்ட்ஸ் கொஞ்சம் பாஸ் ஆச்சு. என்னன்னா, அண்ணாமலை ஐயா வந்து இபிஎஸ் ஐயாக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. திடீர்னு சப்போர்ட் பண்றாரு. இப்ப எல்லாரும் ஒரு மேடையில உட்காந்துட்டு இருக்காங்க. இபிஎஸ் தான் முதல்வர் அப்படிங்கிற மாரி அவரு பேசினாரு. ஸோ, நீங்க என்ன சொல்லணும்னு நெனைக்கிறீங்க அவங்களுக்கு, மக்களுக்கு? இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அது சரி. நான் அண்ணாமலையோட அதுதாங்க சொல்லிட்டு ஸ்டாண்ட பத்தி அவர் வந்து மாத்துறாருன்னுலாம் பேசுறாங்க. அத ஏங்க பத்தி உங்க இப்போ உங்களுக்கு இபிஎஸ் பிடிக்கணும், பிடிக்காம இருக்கலாம். சரி. எனக்கு இபிஎஸ் பிடிக்கும், பிடிக்காம இருக்கலாம். நான் ஓப்பனா சொல்றேன். என்ன மாரி இபிஎஸ் விமர்சனம் பண்ணது யாருமே கிடையாது. ஓகே. நான் அவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஓகே. ஆனால் இன்று கட்சி வந்து 1 பாயிண்ட் ப்ரோகிராம்ல போகுது. அந்த ஓகே. 1 பாயிண்ட் ப்ரோகிராம் என்ன? திமுகவை வீழ்த்தணும். அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணையணும்ன்ட்டு. ஓகே. பாஜகவும் ஒன்றிணையணும். நீங்க எல்லாம் இத பேசுறீங்களே, ஓகே. அண்ணாமலை எடப்பாடி பத்தி பேசினாருன்னு சொல்றீங்கல்ல. ஓகே. இன்னொரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, எடப்பாடி இன்னைக்கு நடந்த மாவட்ட செயலாளர் மீட்டிங்ல அண்ணாமலை விமர்சிக்கவே கூடாதுன்னு சொன்னார். அந்த அதுதான் நியூஸும் வெளில வந்தது. ம். இது என்னன்னா, எவ்ரிபடி இஸ் கோயிங் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ. ஓகே. ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங்ல எல்லாரும் வந்திருக்காங்க. ஓகே. ஒரு காமன் கமிட்மெண்ட்ல வந்திருக்காங்க. ஓகே. இந்த காமன் கமிட்மெண்ட் என்ன? டிஃபீட் டிஎம்கே. ஆல்ரைட். காமன் கமிட்மெண்ட்ல டிஃபீட் டிஎம்கேனா இபிஎஸ் தானே சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட். ஓகே. இந்த முறை திமுக ஜெயிச்சால் ம். அடுத்த 2, 3 டேர்ம் திமுக தான் வரும். ஓகே. ஏன்னா பொலிட்டிக்கலி வில் ஹேவ் சோ மச் ப்ராப்ளம் இன் தி கிரவுண்ட். காட் இட். பிஜேபி வில் டேக் சம் டைம். தட்ஸ் ட்ரூ. நிறைய இருக்கு. நிறைய That's விஷயங்கள் இருக்கு. that's இட்ஸ் நாட் that's ஈஸி. that's ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த குழப்பங்கள் இருக்குல்ல, ம். ஏன் இந்த குழப்பங்கள் வருதுன்னு கேட்க தான் மேலே கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் எல்லாத்தையும் தாண்டி ஒரு 28 சீட்டு சொல்றாங்க. அந்த 28 சீட்டுக்கு சில நபர்களின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அந்த இன்னார்கள் அவங்க சில இன்னார்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுல இருக்கு. அதாவது மக்களாக கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, அண்ணாமலை ஐயா அவர்கள் வந்து மாற்றி பேசினார்களா? அப்படின்னு ஒரு கேள்விக்கு தான் நீங்க பதில் நான் என்ன சொல்றீங்க. சொல்றேன், காமன் கமிட்மெண்ட். அவ்வளவுதான். அதுதான் கேட்கிறேன். காமன் ஒரு லைன்ல கமிட்மெண்ட். சொல்லணும் அப்படின்னா அது என்னன்னு சொல்றீங்க? காமன் கமிட்மெண்ட். ஓகே. இங்க பாருங்க, இப்போ நம்ம இந்த ரூம்ல 4 பேர் இருக்கோம். 2 கேமராமேன் இருக்கோம். ம். ஆங்கர் இருக்கீங்க. பதில் சொல்ற நான் இருக்கேன். கரெக்ட். ஓகேவா? 4 பேர் இருக்கோம். கரெக்ட். இந்த 4 பேருமே எல்லா விஷயத்திலும் ஒத்து போகணும்னு அவசியம் கிடையாது. அது உண்மைதான். ஒருத்தருக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். எனக்கு தனிப்பட்ட ரஜினி கருத்து. பிடிக்கும், உங்களுக்கு விஜய் பிடிக்கும், அவருக்கு வந்து சீமான பிடிக்கும், இவருக்கு வந்து அஜித்தை பிடிக்கும். கரெக்ட். ஆல் டிஃப்ரெண்ட் டிஃபரண்ட் பர்சனாலிட்டிஸ். பெர்ஸ்பெக்டிவ். ஓகே. ஆனா ஒரு காமன் ப்ரோக்ராம்ல எல்லாம் ஒண்ணா வரும். எதுக்கு ஒண்ணா வரும்? ஒரு காமன் சாமானியர்ல வந்து இப்போ 4 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஆ. சாமானியர்ல வியூஸ் சொல்லணும். கரெக்ட். அதுக்காக வந்திருக்கோம், ரெக்கார்ட் பண்ணதுக்கும். பிசினஸ். கரெக்ட். அரசியல் பிசினஸான்னு கேட்டா அரசியலும் பிசினஸ் தான். என்ன பொறுத்து அரசியல் பிசினஸ் தான் இல்லைன்னு சொல்லி இது ஒரு சமூக சேவை அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஓகே. முதல்ல ஆட்சி அகற்றப்படணும். திமுக ஆட்சி அகற்றப்படணும். ஓகே. மத்தபடி எல்லா சொந்த வெறுப்பையும் விட்டுட்டு சேருங்க அப்படின்னு தான் அமித்ஷா சொன்னது. ஓகே. ஓகே. அதுக்கு தான் வராரு. அண்ணாமலை மோடியின் தளபதி. ஓகே. மோடியின் தளபதி என்றுமே கட்சி கட்டுப்பாட்டுக்கு தான் இருப்பான். ஓகே. மீறி போக மாட்டான். நான் ஓகே. திருப்பி சொன்னதுதான், அவருக்கு வயசு இருக்கு. ஒரு காலம் வரும். அந்த காலத்துல அண்ணாமலை குப்புசாமி நான் நடக்கும். அதற்கான காலம் 2026 நிச்சயமா கிடையாது. புரியுது. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி இருக்கு. அதாவது மோடி அவர்கள் இது வந்து ஒரு சில சோஷியல் மீடியாஸ்ல பார்த்த ஒரு விஷயம் தான். மோடி அவர்கள் சைனா போனாங்க. சரிங்களா? அதே மாரி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜெர்மன் போனாங்க. ஸோ இது 2யும் எப்படி பார்க்குறீங்க? டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்ல முடியுமா? ஒருத்தர் மக்களுக்காக போனார். இன்னொருத்தர் டூருக்கு ஒரே வரியில முடிச்சுட்டீங்க. முடிச்சிட்டான். அவ்வளவுதான். ஸோ இப்போ அவர் சைனா போனதுல நமக்கு பிரச்சனைகள் அந்த மாரிலாம் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம குட்ஸுக்கு வந்து அமெரிக்கன் இதுபடி பிரச்சனை இருக்கலாம். நெறைய பேர் வந்து போட்டுட்டே இருக்காங்க சமூகம். அத பத்தின உங்களோட கருத்து என்ன? சமூக வலைதளங்கள்ல போடுறத பத்தின கருத்து. கிரைசிஸ் இருக்கு. ஆ. இன்ஃபேக்ட் இது ப்ரொஃபசர் ரமேஷ் சார் வீடியோல அவர் சொல்லியிருந்தார். பேசினார். ஆமா. கிரைசிஸ் இருக்கு. ஓகே. பட் இந்த கிரைசிஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரே கெப்பாசிட்டி உள்ள நபர் மோடி தான். ஓகே. யாராவது எதிர்பார்த்தோமா சைனாவையும் ரஷ்யாவையும் ஒரே ஃப்ரேம்ல வருவான்ட்டு? இல்ல. வந்துடுச்சு. சத்தியமா எதிர்பார்க்க. ம். இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஓகே. மோடி வில் ஹேண்டில் திஸ். காலையிலேருந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்காலேருந்து. ம். நாங்க தான் முதல் நண்பர், எங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும்ட்டு. ம். ஸோ வேற பாதை. எனக்கு இப்போ நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன். அந்த பிஸ்னஸ் சரியா போகலன்னா அடுத்த பிஸ்னஸ் நோக்கி போக வேண்டியது தான். இல்லை நான் அதே பிஸ்னஸ் தான் இருப்பேன். ஒன்றும் முடியாது. எல்லாத்துக்கும் பாதைகள் நிறையா இருக்கு. ஏன்னா அதற்கான உழைப்பும் சிரமமும் வேணும். எனக்கு இந்தியர்கள் மேல நம்பிக்கை இருக்கு. பாரதம் எப்பவுமே கிரைசிஸ் வரும்போதெல்லாம் எழுந்திருக்கு. மேல 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 எழுந்திருக்கு. நிச்சயமா இதுலயும் எழும். அது மட்டும் இல்லாம டிஆர்பி ராஜா அவர்கள். ம். அவர்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் விசிட் பத்தி ஒரு சொல்லியிருந்தாரு. ஒரு எடப்பாடி அந்த ஸ்பூன் அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்?
எடப்பாடிக்கு ஸ்பூன்லாம் தேவையில்லைங்க. அவர் சாதாரண விவசாய குடும்பத்துல வந்தவர். ம். இப்ப என்கிட்டயும் தங்க ஸ்பூனு, வைல்ட் ஸ்பூன்லாம் இல்லங்க. ம். நாங்க நார்மல் ஃபேமிலி தான் எங்க வீட்ல. ம். எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு தட்டு இருக்கும். எங்க ம். தட்டுல கீழ உட்காந்து சாப்பிடுவோம். அன்னைக்கு அப்பளம் பொரிச்சா ஓகே. சின்ன வயசுல அப்பளம் பொரிக்கல இருக்கிற சாம்பார போட்டு சாப்பிட்டு போயிடுவோம். வேஸ்ட்லாம் பண்ண மாட்டோம். ம். ஆனா அவர் அப்படி இல்ல. யார பார்ன் வித் சொல்றீங்க? டைமண்ட் ஸ்பூன். டிஆர்பி ராஜா. ஓகே. ஆ. டான் வித் பார்ன் வித் டைமண்ட் ஸ்பூன். டைமண்ட் ஸ்பூன். சில்வர் கூட சொல்ல மாட்டேன். டைமண்ட்ல ஸ்பூன் பண்ணி சாப்பிடக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு. ம். அதே போல நெப்போட்டிசம் ப்ராடக்ட். ஓகே. எதனால டிஆர்பி ராஜாக்கு சீட் கிடைச்சது? எதனால? அவங்க அப்பானால தான். அவர் அப்பானால தான் அவருக்கு கிடைச்சதுங்க. அவர் திறமையால எதுவும் அவரு போலால. அவருக்கு திறமை இருக்கா இல்லையான்றது வேற விஷயம். சரி, ஓகே. பட் அவர் அப்பாவால தான் சீட் கிடைச்சது அவருக்கு. அவங்க அவர் அப்பா அப்பா யாரு? இல்லன்னா டிஆர்பி ராஜா, விஜய் ஒண்ணுங்க. ப்ராடக்ட் ஆஃப் நெப்போட்டிசம்ங்க. உதயநிதி ப்ராடக்ட் ஆஃப் நெப்போட்டிசம்ங்க. ம். நீங்க திமுக ஏதோ சரி, ஒரு சின்ன ஒரு கேள்வி. நெறைய பேர் பார்க்குறவங்களுக்கு நெப்போட்டிசம் அப்டின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ அத கொஞ்சம் சொல்ல முடியுமா? விவரிக்க முடியுமா? ஒண்ணும் இல்ல. அப்பங்காசுல வந்து எல்லாத்தையும் பண்றது. ஓகே. அப்பாவோட தயவுல எல்லாத்துக்கும் வருது. வருது. ஓகே. அவ்வளவுதான். இன்னும் ரொம்ப கிளியரா சொல்லணும்னா வந்து விஜய் எடுத்துக்கலாமே. ஓகே. விஜயே எடுத்துக்கலாமே. இருடா தண்ணி குடிச்சிட்டு அடிக்கிறேன். வாங்கடி. ம். இப்போ ஜோசப் விஜயே எடுத்துக்கோங்களேன். ஆ. நான் அப்டி கரெக்ட்டா? என்ன? இப்போ ஜோசப் விஜய் யாரு தெரியும்ல உங்களுக்கு? இல்ல தெரியும். யாரு? தாவேகா தலைவர் அவர். ஓகே. ஜோசப் விஜய் எடுத்துக்கோங்களேன். அவர் ப்ராடக்ட் ஆஃப் நெப்போட்டிசம். ஓகே. என்ன ப்ராடக்ட் ஆஃப் நெப்போட்டிசம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மலான ஆளு சினிமால வரான் அப்டின்னா, ஓகே. 2 ஃப்ளாப் 3 ஃப்ளாப் மேல அவரால போ முடியாது. ஓகே. இவரெல்லாம் லைனா ஃப்ளாப். ஓகே. அப்புறம் அவங்க அப்பா வந்து என்ன பண்ணாரு, விஜயகாந்த்ட்ட கெஞ்சி ஒரு ஓகே. படத்த நடிக்க வச்சாரு ஓ! விஜயகாந்த. ஓகே. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து கடன்லாம் அடைச்சு ம். ஒரு எனர்ஜி வருது. ஆனா அவரு ம். அதே விஜயகாந்தோட மகன் சண்முக பாண்டியன் வந்து சகாப்தம் ஒரு படம் நடிச்சாரு. அந்த படத்துக்கு ஆடியோ லான்ச் வரனா வரல. ஓகே. ஸோ இந்த மாரி டபுள் பாஸ் வேல பண்றது தான் நெப்போட்டிசம். ம். அதாவது அப்பாவின் காசில் வளர்ந்து, ம். அப்பாவின் தயவினால் ஒரு இடத்த பிடிக்கிறது. அதாவது நமக்கு அது ஒருத்தரோட கிடைக்காது. தயவால ஒரு இடத்த பிடிக்கிறதுன்னு சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா அதான் அர்த்தம். சரி, இப்ப நான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக முடியுமா? நீங்க உழைச்சா ஆகலாம். ஒண்ணும் முடியாது. எனக்கு தெரியும் நான் நிச்சயமா ஆக முடியாது. எந்த கட்சியில இருந்தா நீங்க நினைக்கிறீங்க? எந்த கட்சி இருந்தாலும் ஆக முடியாது. எனக்கு தெரியும். ஆனா, ஏன்? இதே டிஎம்கேல ஸ்டாலின் சார் பையனா பொறந்தா அ திமுக தலைவரோ, ரெட் ஜெயண்ட் மூவிஸோட சிஇஓவோ இல்ல சிஎம்மோ ஆயிடலாம். ஓகே. நான் அப்டி சொல்லிட்டீங்க. எந்த கட்சியிலனா அப்போ என்டிஏலயுமே உழைப்புக்கு மரியாதை இல்லன்னு சொல்ல வரீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அதிமுகலயும், பாஜகலயும் அது கிடையாது. நீங்க அதுதான் சொல்ற நான் விஷயம். கேட்கிறேன். ஏன்னா ஒரு சில கட்சிகள்ல இருக்கு நீங்க இருக்கு. சொல்றது. அது நெப்போட்டிசம் தான் நான் பேசுறேன். ஓகே. பிளஸ் நெப்போட்டிசம் வந்து அதிமுக, பாஜகல கிடையாது. ஓகே. பட் ஆனா இதே திமுகல நெப்போட்டிசம் மட்டும் தான் இருக்கு. ஓகே. அவங்க டிஎன்ஏவே அப்படிதான் வச்சுக்கோங்களேன். ஸோ இறுதியான ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. ஸோ இப்ப இருக்கிற அரசியல் களத்துல சரிங்களா? டிஎம்கேவோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? ஏன்னா நீங்க ஜெர்மன பத்தி பேசினத அண்ணாமலையா கிழிச்சிட்டாரு. அதே மாரி உங்கள மாரி நெறைய பேர் விமர்சகர்களும் YouTubeல போட்டு அத கிழிச்சிட்டு இருக்கீங்க. அப்டின்னா, அவங்களுக்கு அரசியல் ரீதியா வந்து பின்னடைவு இருக்குமா தேர்தல்ல? அப்டிங்கிறது என்னோட கேள்வி. தேர்தல் அரசியல் வேறு, அரசாங்க அரசியல் வேறு. சரி. தேர்தல் அரசியல்ல இன்னைக்கும் அட்வான்டேஜ் டிஎம்கே தான் கேம். இன்னைக்கும் டிஎம்கே தான் இருக்கு. இன்னைக்கு தான் டிஎம்கே அட்வான்டேஜ். இன்னைக்கும் டிஎம்கே அட்வான்டேஜ். நான் பொய் சரி. சொல்ல மாட்டேன். ஓகே. தேர்தல் இன்னைக்கு நடந்தால் திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது 117 சீட் மினிமம் வந்துருவாங்க. டிஎம்கே. ஏடிஎம்கே 90 சீட்ல நிப்பாங்க. 80 to ஓகே. 90 சீட்ஸ்ல நிப்பாங்க. சரி இப்போ சோசியல் மீடியாஸ்லலாம் நீங்க எக்ஸ்போஸ் பண்றீங்க. அவங்க இந்த மாரி சும்மா பிராண்டிங் தான் பண்ணாங்க. அதெல்லாம் எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு. அத பார்த்துட்டு ஏன் உங்களுக்கு வோட்டிங் குறையாதா? அப்டிங்கிறது மக்களோட வோட்டிங் கேள்வியா நான் கேட்கிறேன். குறைஞ்சதுனால தான் ம். 80லேருந்து 90 சீட் ஏடிஎம்கே வருது. பட் ஓகே. ஆட்சிய பிடிக்கிற அளவுக்கு திமுக தான் இருக்கு. ஓகே. 117 சீட்ஸ் வரணும்ல மினிமம். ஆமா. இன்னைக்கு தேதியில 117 to 120 சீட்ஸ் டிஎம்கே இருக்கும். ஓகே. ஒரு 80 to 90 சீட்ஸ்ல வந்து ஏடிஎம்கே இருக்கும். மிச்ச ஓகே. சீட் வந்து யார் ஜெயிப்பா, யார் ஜெயிக்க மாட்டான்னு தெரியாது. ம். குழப்பத்துல இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு நிலைமை. இது மாறணும். ஓகே. மாறணும்னா முதல்ல என்டிஏல உட்கார்ந்து எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். அந்த ம். ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதுக்காக தான் இந்த மீட்டிங்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ ஆக்சுவலி அது ரீதியான ஒரு கேள்வி தான் அது ஆக்சுவலி ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான். இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, டிஎம்கே வந்து நெறைய இடத்துல வந்து மக்கள் குறைதீர் முகாம் நடத்திட்டே இருக்காங்க.
ஸோ அத வந்து ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு அரசியல் விமர்சகரா நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொலிட்டிக்கல் 4 1/2 ஸ்ட்ராட்டஜி வருஷம் என்ன? தூங்கிட்டு இருந்தாங்களான்னு கேட்பேன். ம். 4 1/2 வருஷம் தூங்கிட்டு இருந்தாங்களான்னு கேட்பேன். இது ஓகே. ஆட்சிக்கு வந்த 2வது நாள் பண்ணியிருந்தா சந்தோஷப்பட்டுருப்பேன். ஓகே. ஆட்சிக்கு வந்து 6வது மாசம் பண்ணியிருந்தா சந்தோஷப்பட்டுருப்பேன். ஓகே. 4 1/2 வருஷம் பண்ணாம இன்னைக்கு எடுத்து நான் உங்களுடன் ஸ்டாலின், உங்களோட மக்களுடன் ஸ்டாலின், உன்னோட நான், என்னோட நீ, வாங்க பழகலாம். தோஸ் திங்ஸ் வில் நாட் வொர்க். ஓகே. யூ சே தட் இது வந்து கண்டிப்பா ஓட்ல இம்பாக்ட் இருக்காதுன்னு பண்ணாது. சொல்றீங்க. இது அவங்க பண்றது. கடமை. ஓகே. அரசாங்கம் நடத்த வேண்டியது அரசுடைய கடமைங்க. ஓகே. அந்த அரசோட கடமைய போனாலும் இது செம அரசாங்கம்னா இட்ஸ் நாட் அ கேக் வாக். கேள்விகளுக்கு மிகவும் துல்லியமாக, அதாவது அப்படியே போல்டா நச்சு நச்சுன்னு பாயிண்ட்ஸ் சொன்னதுக்கு மிக்க நன்றி. அண்ட் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது பூர்ணிமா. நன்றி.